தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு நிறைவேறி இருக்கு? 80-90% நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்ல, இனிமேல் ஒரு 5-6 தான் இருக்குப்பா, எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக திடீர்னு கருணை இருக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கருணை இருக்கு நிதி இல்லை. கருணாநிதி அவர்களுக்கு சிலை இருக்கு. கருணை இருக்கு நிதி, கருணாநிதி, ஐயோ ஏதோ ஒன்று சிங்க் ஆகுதேப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீட் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு ரகசியமே இல்லை. அது காங்கிரஸ் அங்கே மத்திய ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்கள் நீட்டை விலக்கு வாங்கியிருப்போம், அதை விடுத்து வேறு ரகசியம்லாம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அரசியல் சாசனம்லாம் உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி திமுகவை இப்போ அதிமுக பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். என்னப்பா நடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தமிழக மக்கள், தமிழக பேரண்ட்ஸ், மாணவர்கள் இருந்தீர்கள் என்றால் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுங்கள். நம்ம ஏமாத்துறதுக்கு இன்னொரு ரவுண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக கிட்ஸ் பெஸ்டியில் ஹிட் அடித்த ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு காம்போவா அதுவும் பாதி விலைக்கு கொடுத்து அதை உங்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஹிட் அடித்த ப்ராடக்ட்டுக்கான காம்போ, அதுவும் பாதி விலைக்கு. இந்த காம்போ வீடியோக்கு கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நாங்கள் 3 தினங்களுக்கு பிறகு தான் ஷிப் பண்ணுவோம். பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது, முடிஞ்சோடனே உங்கள் வீட்டுக்கு இது வந்துடும். பட் லிமிட்டெட் குவான்டிட்டியில் இந்த பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஆஃபராக இதை நம்ம கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு 50 ரூபா நான் கடன் வாங்குகிறேன், மறுபடி நான் உங்களுக்கு ஒரு 25 ரூபாயை உதவியாக செய்கிறேன். இப்போ நான் செஞ்ச 25 ரூபாய் உதவி உங்களுக்கு பெருசாக தெரியுமா, இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்த 50 ரூபாய் கடனாக தெரியுமா? நான் உங்களுக்கு கொடுத்த 25 ரூபாய் தான் நான் பெருசாக காண்பிப்பேன். எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் உங்களுக்கு 25 ரூபா உதவி செஞ்சுருக்கேன், 25 ரூபா எவ்வளோ பெரிய உதவி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த 50 ரூபா உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் பார்த்தீங்களா கடனா, அதை நான் வெளியிலேயே சொல்ல மாட்டேன். அப்போ பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியும், விக்கி எல்லாருக்கும் 25 ரூபாயா உதவியாக செஞ்சிட்டு இருக்கான்ப்பா, எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நான் எல்லாருக்கும் 25 ரூபா உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்ககிட்ட தான் 50 ரூபா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற உண்மை வெளியிலேயே தெரியாது. இது யார் வெளியில் சொல்லுவா? ஒன்று மீடியா சொல்லணும், அப்படி இல்லைன்னா நானாக சொல்லணும், இல்லை பாதிப்படைஞ்சவங்க சொல்லணும். பாதிப்படைந்தவங்களுடைய குரலை கேட்பதற்கு இங்கே யாருமே கிடையாது. விக்கிக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால விக்கி சொல்கிறத ஈஸியாக நம்பிடுவாங்க. அப்படின்னா அங்கே மீடியாவும் பேசலை, நானும் உண்மையை சொல்லலைன்னா கடைசி வரை நான் வாங்கின அந்த 50 ரூபாய் கடன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் நான் கொடுத்த 25 ரூபாய் உதவி அப்படிங்கிற பெயரில் எல்லாருக்கும் தெரியப்படும். இதுதான் இப்போ 1000 ரூபாய் விஷயத்தில் நடந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட கடன் தமிழ்நாடு வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நாடுடைய பட்ஜெட் அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் ஒருவேளை இதே ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சி மாறினாலும் சரி, அது வாசிக்கப்படும் போது எவ்வளவு கடன் கூடியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏதோ கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். 3 முறை சொத்து வரி அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது, 3 முறை எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ரீடிங் அப்படிங்கிறது எடுக்கிறது தான். அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்னும் எடுத்திருக்காங்களா? இப்போதும் 2 மாதம் கணக்கீடு அப்படிங்கிறது தான் செய்யப்படுது. நேற்று கூட சட்டசபையில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியாவிலேயே ரொம்ப குறைவான மின்சார கட்டணம் நாம தான் வசூலிக்கிறோம், தமிழ்நாடு தான் வசூலிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பட் அறப்போர் இயக்கத்தால் இது கிழித்து எறியப்பட்டது. 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கிற 100 யூனிட் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், குறைவான மின் கட்டணத்தை வசூலிச்சிட்ருக்கோம். ஆனால் எந்த வீட்டில் 100 யூனிட்டோடு நிற்கிறது அப்படிங்கிற கேள்வியே கேட்குறார். பூட்டி கிடக்கிற வீட்டில் மட்டும்தான் 100 யூனிட்டுக்கு கீழே இருக்கும். ஏன்னா 2 மாதங்கள் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லோரும் எலக்ட்ரிக் வாகனத்துக்கு மாறிட்டு இருக்கோம், எல்லோரும் ஃபேன் ஏசி அப்படிங்கிறத போட்டுட்ருக்கோம். 100 யூனிட் அப்படிங்கிறதுல ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இப்படி எது இருந்தாலும் அதுவும் சேர்ந்து அடியாகும். இப்படின்னு சொல்கிற 100 யூனிட் கணக்கை ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக பல வீடுகளும் 100 யூனிட்டுக்கு கீழே இல்லாட்டி 100 யூனிட் மின்சாரம், 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் இருக்கா, அது கூட சேர்ந்தால் கரெக்டாக டேலி ஆகும். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் மின்சாரத்தை அளவு எடுத்துட்டு 100 யூனிட் கீழே நீ பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னே அடுத்த டயருக்கு போயிடும். இந்த 1 டயர் 2 டயர் அப்படிங்கிற பாலிசியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இங்கே தான் அறப்போர் இயக்கத்தினுடைய விளக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்குன்னு டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோ போட்டுடலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா 100 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு தாராளமாக நாம தான் கம்மியாக மின் கட்டணத்தை வாங்குகிறோம், வசூலிக்கிறோம். அதுக்கு மேலெல்லாம் நம்மை விட குறைவாக பல மாநிலங்களும் வசூலிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ப்ரூஃப் அறப்போர் இயக்கத்திடம் இருக்கிறது. அதை நாளைக்கு அப் டு டேட்டாக பார்த்துடலாம். அப்போது இந்த இடத்துல 3 முறை மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சொத்து வரி உயர்ந்துருச்சு, டாஸ்மாக் வியாபாரம் படுஜோராக இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், நம்ம வீட்டிலேருந்து நமக்கே தெரியாமல் நம்ம அப்பா நம்ம சித்தப்பாலாம் குடிக்கிறது வழியாக ஒரு வருமானம், நாம் இந்த சொத்து வரி அதுக்கெல்லாம் ஒரு வருமானம், இந்த மின் கட்டணம் அப்படி ஒரு வருமானம், இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட வருமானம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வருமானமாக அவங்களுக்கு போயிடும் ஒவ்வொரு குடும்பத்திடமும். அதுக்கு பதிலாக ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அவங்க உதவியாக செய்வாங்க. இந்த 1000 ரூபாய் உங்களுடைய உரிமை தொகை அப்படின்னு சொல்கிற பெயர், அந்த பெயரில் தான் இருக்குது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பெயரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையுமே இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு இருக்கும், ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். இந்த ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே நம்ம என்ன நினச்சோம், ஓ இந்தியாவினுடைய தயாரிப்பு. சத்தியமாக கிடையாது. அவங்க எல்லாருமே வெளிநாட்டு தயாரிப்பு, வெளிநாட்டு நிறுவனங்கள். ஆனால் என்ன பெயரில் அப்படி ஒரு வார்த்தை இருந்தது என்றால் இதை பற்றி தெரியாத பாமர மக்கள் தான் அதிகமாக நாம் இருக்கோம். அவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்க, இது இந்தியாவினுடைய தயாரிப்புன்னு நினச்சிருவாங்க. இங்கே உரிமை தொகை அப்படிங்கிற பெயர் போட்ட உடனே ஓ நம்முடைய உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோமே தவிர நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது எங்கே போனதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்த பிடுங்கப்பட்ட பணம் வரி அப்படிலாம் நம்ம கொடுத்தாலும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்படாமலே இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில், திட்டங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, அந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் செய்யணும்னு தான் நினைக்கிறோம், அந்த கருணை எங்கள் மனசில் இருக்குது, ஆனால் போதுமான அளவுக்கு நிதி இல்லையேப்பா. கடந்த முறை ஆட்சி செஞ்சவங்க நம்ம தமிழ்நாட்டை அதில் பாதாளத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கேருந்து சரிப்படுத்தி வர்றதுக்கே நமக்கு போதுமான நிதி இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளை வஞ்சிக்கிறது, அதனாலேயும் நிதி இல்லை. அதனால தான் சில திட்டங்கள் இன்னும் முழுமை பெறாமல் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். சார், இங்கே இதே தானே போன முறை அதிமுகவும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முந்தின முறை அதிமுக அதை தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முந்தின முறை திமுகவும் அதை தான் சொல்லியிருப்பீங்க. அப்போ மாற்றி மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிதி பற்றாக்குறை, போன கவர்மெண்ட் சரியில்லை. அப்போ என்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு நிதியமைச்சரை செயல்படுத்த உட்கார வச்சு அந்த நிதியமைச்சர் எப்போ இவ்வளோ கடன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தான் தருவாங்க, நம்ம நிதியை நம்ம என்ன செய்யணும், இதுதானே ஒரு நிதி அமைச்சரனுடைய முக்கியமான வேலை. ஏன்னா பெத்த படித்தவங்களாம் இருப்பாங்களே இந்த நிதி அமைச்சருக்கு சப்போர்ட்டாக, அந்த நிதி அமைச்சகம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவ்வளோ பேர் பட்ஜெட்லாம் போடும்போது எவ்வளோ விசாரணை செய்யப்பட வேண்டும், எவ்வளவு தொலைநோக்கு பார்வை வேண்டும், கஜானால எவ்வளோ இருக்குது, வரவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் வேணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பட்ஜெட் அறிவித்து அதில் இலவசங்களை கொடுத்து அதை மக்களுக்கு அடிமைப்படுத்தி மக்கள் அதனால் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை இப்போது தமிழ்நாட்டுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடனாக மாறி நிற்கிறது என்கிற குற்றச்சாட்டை பொலிட்டிக்ஸ் அவங்களாம் வைக்கல, நான் வைக்கிறேன். நான் இல்லை, சாதாரண மக்கள் இதை வைப்பாங்க. ஏன்னா இதை கூட என்னால் சொல்ல தைரியம் இல்லை, இதை நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிற ஒரு தைரியம் இல்லைன்னா நான்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என் மக்களுக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடக்குது, நமக்கே தெரியாமல் நம்முடைய பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு அதில் ஒரு போர்ஷனை மட்டும் திருப்பி நமக்கு தராங்க, அதுவும் எல்லாருக்கும் தராங்களா? நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முந்தானத்து சொல்கிறார் ஒரு விஷயத்தை, 1000 ரூபாய் தகுதி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இப்பவும் கிடைக்காம இருக்குது, அதை நாங்கள் ரீஇனிஷியேட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள்லாம் அப்ளை பண்ணுங்கள், மறுபடியும் தகுதி இருக்கக்கூடிய நபர்களை சரிபார்த்து நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த தகுதியை ரிஜெக்ட் பண்ணது உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய அரசு அதிகாரிகள் தான் இந்த பெண்ணுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அவங்களே ரீஅப்ளை பண்ண சொல்கிறீங்க, இப்போ அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுக்கும்போது 1000 ரூபாய் மட்டும் கொடுப்பீங்களா? தகுதி இருந்தும் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க, மறுபடியும் நீங்கள் 1000 ரூபா கொடுக்கும்போது இவ்வளோ நாள் பிற பெண்கள் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல அத்தனை மாதங்களுக்கான 1000 ரூபாயும் சேர்த்து அவங்களுக்கு கொடுப்பீங்களா? என்னங்க சார், இது ஒரு சாதாரண கேள்வி தானே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஃபயராக இருந்து ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுக்குறார். எங்க அந்த யார் இந்த சாருக்கு ஆதாரத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, ஆதாரத்தை நான் கொடுக்குறேன்னு நீ ஏன் ஆட்சி செய்கிற அப்படின்னு சொல்லி இப்படியே பேசுகிறார். அப்போது நீங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு தகுதியானவர் கிடையாது. யார் இந்த சார்? பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் அவன் வீட்டில் அந்த ஞானசேகரன் வீட்டில் சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு பெரும்புள்ளி சிக்கிட்டாரு, அதனால தான் திமுக பயப்படுறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் டென்ஷன் ஆகுறாங்க, பெரிய அளவில் அவங்களுக்குள்ள எரியுது, இதுக்கெல்லாம் காரணம் யாரோ ஒருத்தர் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததா நீட்டை பற்றி நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம், இங்கே மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியது திமுக தான். திமுக அவ்வளோ பெரிய வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் கை தூக்குங்க பார்ப்போம். திமுக வந்தோடனே நீட்டு ஒழிப்பு, நீட்டு விலக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. இதை நம்பி எத்தனை பேரண்ட்ஸ்
திமுக ஓட்டு போட்டுருவோம், நம்ம குழந்தை நீட் எக்ஸாம் எழுதாது, எத்தனை சகோதர சகோதரிகள் திமுக ஓட்டு போட்டுருவோம், கண்டிப்பாக நீட்டை விலக்கி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் நம்பி இருப்பாங்கல்ல. நீங்கள் செஞ்சது நம்பிக்கை துரோகமாக உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் விடுங்க. இப்படி ஒரு அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்குது, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இதை ஒரு மாநில கட்சியால் செய்ய முடியாது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு தானே தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்குது. அப்போ அளவுக்கு மீறின வாக்குறுதிகள், செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அந்த தேர்தல் கமிஷன் அட்லீஸ்ட் மக்களுக்கு ஒரு இன்டிமேஷனாவது கொடுக்க வேண்டாமா? இந்த அரசியல் கட்சி சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதியை இந்த அரசியல் கட்சியால் 5 வருடங்களில் செஞ்செடுக்க முடியாது, இதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மாற்றமும் வேண்டும், அதன் பிறகு நம்முடைய அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் இப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை கூட பாமர மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? நம்ம எந்த மாதிரியான சிஸ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா நமக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. ஆனால் அதற்கெல்லாம் பயந்து நம்ம கேள்வியே கேட்காம இருந்துட்டோம்னா வரும் தலைமுறையினர் கூட இதெல்லாம் மறந்து அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. நீட் எதிர்ப்பு, நீட் ஏமாற்றம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூறுகிறார். இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டீங்களே, உங்களுக்குலாம் நியாயமே தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய திமுகவினுடைய ஆதரவாளர்களோ இல்லாட்டி திமுகவினுடைய 3ஆம் கட்ட பேச்சாளர்களோ யாராவது பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வரார். இப்போ திமுக பற்றி பேசினா திமுக காரங்க வராங்களோ இல்லையோ, திருமாவளவன் அவர்கள் அதுக்கான பதிலெல்லாம் சொல்கிறார். அந்தளவுக்கு முழு திமுக காரனாக மாறிட்டார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக இருந்த திருமாவளவன் அவர்கள். இப்போது அவர் திமுக காரர் ஆகிட்டார்ல. ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் ஏமாற்றப்படும் போது அடுத்ததான் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்? அடுத்த கட்சியிடம் ஏமாற போகிறோம், மறுபடியும் அடுத்த கட்சியிடம் ஏமாற போகிறோம். பொங்கலுக்கு கரும்பு, சர்க்கரை, அரிசி இதை வச்சு பொங்கல் வச்சிட முடியுமா? நிறைய பேர் கேட்குறாங்க. எங்க அங்கே எதுவுமே கிடையாது, 1000 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய், இதுவே பெரிய ஏமாற்றம் தான். அப்போ இது எல்லாத்தையுமே அடுத்த வருஷம் சரி செஞ்சிருவாங்களான்னு பார்த்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அடுத்த 15 மாதங்கள் இருக்கா எலெக்ஷனுக்கு, அதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொங்கலுக்கு 2500 ரூபாய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருவாங்க. எதுக்காக இதை செய்கிறாங்கன்னா, அப்படி செஞ்சாதான் அடுத்த முறை அவங்களால அரசியலில் ஓட்டுக்கள் வாங்க முடியும். சப்போஸ் ஓட்டுகள் வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் இதை செய்வாங்க இந்த கட்சி, ஆளும் கட்சி. நாளைக்கு அது அதிமுகவாக இருந்தாலுமே இப்படி தான் நடக்கும். எதுக்காக மறுபடியும் அவங்க தான் தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் செய்கிறாங்கன்னா, வரும் கட்சிக்கு ஒரு கட்சி வருதா அவங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை வேறு எந்த அளவுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பெரிய அந்த கஜானாலாம் காலி பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் செஞ்சுட்டு தான் இந்த கட்சி அடுத்த கட்சிக்கு வழிவிடும். இதனால் பாதிக்கப்பட போகுது யாருன்னு நினைக்கிறீங்க? நாம தான், சாட்சாத் நாம மட்டும்தான். பார்த்துக்கோங்க எப்படின்னு. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டியில் செமையாக ஹிட் அடித்த ப்ராடக்ட் பாப்பிட் தான். இது எல்லாருமே சிங்கிளாக வாங்கியிருப்பீங்க, நிறைய இடத்துல காம்போ வாங்கியிருப்பீங்க. இந்த பாப்பிட் 999 லெவல் இருக்கக்கூடிய மல்டிப்ளேயர் மோடு இருக்கக்கூடிய மெமரியை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இந்த பாப்பிட் கேம் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பிரெயினை வளர்க்குறதுக்கான அடுத்த ப்ராடக்டாக கிட்ஸ் பெஸ்டில் அறிமுகம் செஞ்சு ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன இந்த ஃபிங்கர் டிப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான். வேறு லெவல் ஐட்டம். நம்ம குழந்தைகள்கிட்ட இது கொடுக்கும்போது அவங்க டைமை கண்டிப்பாக மொபைல் பார்த்து வீணடிக்க மாட்டாங்க, இது கூடவே கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக அவங்கள ஃபுல்லாக என்கேஜாக வைக்கக்கூடிய இந்த டிக் டாக் டாய் அப்படிங்கிறது தான். நம்ம XOX கேம்லாம் விளையாண்டுருப்போம்ல, இது 21st செஞ்சுரி மாடர்ன் 3D டிக்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 27 காயின்ஸ் இருக்கும், சின்னது பெருசு அதை விட பெருசு. இதை வச்சு ஒரு XOX கேம் நீங்கள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா இது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது தெரியும், இதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ தூரம் நாலேஜ் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்முடைய கிட்ஸினுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு கலரிங்காக இருக்கட்டும், இல்லை அது கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் ப்ளஸ் கலரிங்காக இருக்கட்டும், இது அடுத்ததாக கிட்ஸ் பெஸ்டியில் ரொம்பவே ஹிட் அடித்த கிறிஸ்டல் லேம்பாக இருக்கட்டும். இது இல்லாமல் ஒரு கீ செயின், ஒரு யூனிகார்ன் கீ செயினும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கொள்வீர்கள். இது எல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டு குழந்தைக்கு வெறும் 625 ரூபாய்க்கு கிடைக்கும். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, லிமிட்டெட் குவான்டிட்டி தான். கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.